11th ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து அரசு பேரரசு உருவாக்கம் லெசனில் வந்து அசோகரை பற்றி பார்க்குறோம். அசோகர் வந்து பிந்துசாருக்கு அப்புறம் வருவார். பிந்துசாரோட புதல்வன் தான் அசோகர். அவர் ஆட்சி காலத்தில் முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அதுதான் ஸ்கூல் புக்கு கொடுத்துருக்காங்க. 8வது ஆண்டில் வந்து இவர் வந்து கலிங்கத்தின் மீதான படையெடுப்பு மேற்கொண்டார். முக்கியமான நிகழ்ச்சி இது ஒன்று வந்து மௌரியர்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக இந்த கலிங்கம் போரை பற்றி பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த போரில் கொல்லப்பட்டவர்கள், காயம்பட்டு அவங்க இறந்தவர்கள், அதுக்கப்புறம் வந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் எண்ணிக்கை வந்து 10,000க்கு மேற்பட்டவர்கள் சொல்கிறாங்க. இந்த போர் வந்து மற்ற போர்களை விட கொடூரமாக இருந்துச்சு, வெறி கொண்டதாக இருந்துச்சு இந்த போர் வந்து கலிங்கத்தை தண்டிப்பதற்காக அமைந்த போருங்க. என்ன கலிங்கம் ஏன் தண்டிக்கப்படுச்சுன்னா, இது வந்து கலிங்கம் வந்து மகத பேசுறது பிரிந்து சென்ற இடம் தான் கலிங்கம். அதை தண்டிப்பதற்காக இந்த போர் வந்து நடத்தப்பட்டது. ஹதிகும்பா கல்வெட்டில் வந்து கலிங்கம் நந்த பேரரசின் பகுதியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுகிறது. இந்த அழிவினால் வந்து அசோகர் வந்து மிகவும் வருந்தினார். அதுக்கப்புறம் திரும்பப்பட்டார். அதுக்கப்புறம் மனிதன் மீது மதிப்பு மரியாதை அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து அசோகர் வந்து பௌத்தமாக மதம் மாறினார் இவர். அதுக்கப்புறம் வந்து மனிதன் மீது நம்பிக்கை மதிப்பீடுலாம் ஒரு புரிஞ்சு என்ன பண்ணுறாருன்னா, கல்வெட்டில் வந்து அந்த கட்டளையிட்டு வரிசையாக பதிவிடுறாரு. என்னன்னா, அமைதி, அறவழிப்பட்ட நேர்மை, தம்மம், இது சொல்லி சுட்டி காட்டி கல்வெட்டில் வந்து பதிவு பண்ணுறாரு அசோகரது கல்வெட்டு கட்டளையில் வந்து இந்த கல்வெட்டு கட்டளையில் வந்து மௌரிய பேரரசை பற்றி தகவல் வந்து ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கல்வெட்டில் வந்து நம்ம வந்து அசோகரை பற்றி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம், மௌரிய பேரரசை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறோம். மொத்தம் 14 முக்கியமான பாறைகள் வந்து பொறிக்கப்பட்டது இந்த கல்வெட்டு கட்டளைகளில் பார்த்திங்கன்னா மொத்தம் 14 பாறைகளை பொறிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 33 கல்வெட்டு கட்டளை வந்து இதுவரை கிடைத்துள்ளது. அசோகரை பற்றி மொத்தமாக கிடைத்தது எத்தனைன்னு கேட்டால் 33. அந்த 14 பார்த்திங்கன்னா கலிங்க கல்வெட்டு கட்டளைகள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த 2 கல்வெட்டு கட்டளைகள், 7 தூண் கல்வெட்டு கட்டளைகள், சிறு பாறைகளை பொறிக்கப்பட்ட கல்வெட்டு கட்டளைகள், சிறு தூண்களில் பதியப்பட்ட கல்வெட்டு கட்டளைகள் என்று மொத்தமாக 33 கல்வெட்டு கட்டளைகள்லாம் நம்மளுக்கு இதுவரை கிடைச்சிருக்கு. ஆப்கானிஸ்தானி, காந்தகர், வடமேற்கு பாகிஸ்தானி, சாப்பஸ்கார்கி, வடக்கே உத்தரகாண்ட் மாவட்டம், மேற்கே குஜராத்து, மகாராஷ்டிரா, கிழக்கே ஒடிஷா, தெற்கே கர்நாடகா, ஆந்திர பிரதேசில் கர்னூல் மாவட்டம் வரை இந்த பரவியுள்ளது. இந்த கல்வெட்டை பற்றி சிறு பாறைகளில் பதியப்பட்ட கல்வெட்டு கட்டளைகள் வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா, வடக்கே நேபாளத்தில் லும்பினி வரை அந்த கல்வெட்டு வந்து கிடச்சிருக்கு. இந்த கல்வெட்டுகளில் பெரும்பாலும் எப்படி இருந்துச்சுன்னா, பிராமி எழுத்து முறையில் வந்து இருந்துச்சு. இந்த கல்வெட்டுகளில் சில கல்வெட்டுகளில் வந்து கட்டளைகள் எப்படி இருந்துச்சுன்னா, மகதி பிராகிருத மொழியில் அமைஞ்சிருந்துச்சு. முக்கியமாக கேட்பாங்க, எந்த பிளேஸில் வந்து எந்த கல்வெட்டு கேட்கலாம். வடக்கே நேபாளம், அது வந்து சிறு பாறைகளே பதியப்பட்ட கல்வெட்டு பாறைகள் தான் அங்கே கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து காந்தக பிரகடனங்கள் கிரேக்கத்தில் அம்மாக்கீழம் உள்ளது. வடமேற்கு பாகிஸ்தானில் வந்து ரொம்ப முக்கியம். அந்த வடமேற்கு பாகிஸ்தானில் வந்து 2 கல்வெட்டு கட்டைகள் இருக்குது. அது எப்படி இருந்துச்சுன்னா, அது என்ன எழுத்துன்னு கேட்பாங்க. என்னென்னா கரோஸ்டி எழுத்துல அந்த கல்வெட்டு கட்டளைகள் வந்து இது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து அசோகர் ஆட்சி செய்த பெரிய பரப்பை பற்றி, அசோகர் ஆட்சி செய்த பெரிய பரப்பில் அதை பற்றி இந்த மௌரிய பேரரசு கல்வெட்டு கட்டளை வந்து புவியின் நோக்கியில் நம்ம பார்க்கும் விதம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது 2வது அரசாணை வந்து அது பேரரசோட எல்லைக்கு அது பேரரசு எல்லைக்கு வெளியே இருக்கும். அந்த நிலப்பரப்பை பற்றியும் அந்த கல்வெட்டில் வந்து குறிப்பிடப்படுது. சோழர்கள், பாண்டியர்கள், சத்திய புத்திரர்கள், கேரள புத்திரர்கள்லாம் சேரர்கள். முக்கியமானது கேரள புத்திரர்கள்லாம் சேரர்கள். அதுக்கப்புறம் தாமிரபரணி, யோன அரசர்னா யவன அரசர், அந்தியோகா, இந்த அந்தியோகஸ் அருகில் அரசர்கள், அவங்க அரசாணை அமைதி, நேர்மை, நீதி. இது வந்து பார்த்திங்கன்னா
இந்த இதை பற்றி அவை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா எல்லைக்கு வெளியான நிலப்பரப்புனா இதுதான், சோழர்கள் பாண்டியர்கள் இதை பற்றிலாம் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த அரசாணையில் வந்து அமைதி, நேர்மை, நீதி, அசோகருக்கு இந்த நம்பிக்கை, மக்களுக்கு அவற்றிருந்த நம்பிக்கை, மக்களிடம் அவர்கிட்ட இருந்த அக்கறை, இதை பற்றிலாம் அந்த கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வன்முறை போர். அவர் அசோகர் என்னன்னா சாதாரண அரசர் இல்லை, வன்முறை போர்லாம் நிராகரித்தார். அவர்